உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. ஆளுநர் அதிகாரம், குடியரசுத் தலைவர் அதிகாரம் எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புன்னு சொல்கிறதோட இது பிரசிடென்ட் ஒரு 14 கேள்விகள் கேட்டாங்க. கடந்த ஏப்ரலில் பர்திவாலா அண்ட் மகாதேவன் நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது இந்த கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் பல மசோதாக்களை பெண்டிங் வச்சுருந்தார். அது மாதிரி நீண்ட காலமாக பெண்டிங் வச்சுருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. அப்போ ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அதில் என்ன தீர்ப்புன்னா நீண்ட காலமாக நீங்கள் மசோதாலாம் வச்சுக்க முடியாது, அதுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாத கால அவகாசம் கொடுத்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, கவர்னர் பெண்டிங்காக வச்சுருக்கிற எல்லா மசோதாவையும் அவங்களே சிறப்பு அதிகாரத்தின் மூலமாக பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, கவர்னர் நீண்ட காலமாக வச்சுருந்தாருன்னா அதை அனுமதிச்சாமல் அப்ரூவ் பண்ண மாதிரி தான் அர்த்தம்னு ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அந்த தீர்ப்பு அதில் ஜனாதிபதிக்கும் ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது. ஏன்னா கவர்னர் அங்கேயே அனுப்புகிறார் மசோதாவை. அந்த காலகட்டத்தில் தான் என்ன ஆச்சுன்னா, இப்போது பிரசிடென்ட்டுக்கு எப்படி காலக்கெடு நிர்ணயிக்கலாம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் எப்படி தானாக மசோதாவை பாஸ் பண்ணலாம், அது கவர்னரோட அதிகாரத்தில் நுழையிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்க, பிரசிடென்ட் ஒரு 14 கேள்விகள் கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டை. இதுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்ட்டு. தீர்ப்பு இன்றைக்கி சொன்னது தீர்ப்பு இல்லை, பிரசிடென்ட்டுக்கான ஆலோசனை.